ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க பிரியாணி செஞ்சு தரோம். அவங்க எப்படி ஏதோ ஒரு நியாயத்தை ஏதாவது சொல்லுடி, எனக்கே ஒரு புரியல. ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து பிரியாணி செஞ்சு தரோம். நீ எதுக்கிட்ட அவங்க வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து தானே செஞ்சு கொடுக்கணும். நியாயம் எப்படி? நீ அரண்மனை கட்டி வச்சிருக்க அப்படியே இல்லாட்டி அப்படியே சொல்லுவாங்க. நாமளே போய் எதுக்கு வந்து மறந்துட்டு ஃபுல் டைம் சமையல்காரனாவே. சரிங்க கைஸ், விளையாட்டுலாம் போதும். இது என்ன அப்படின்னா, உண்மையாலுமே வந்துட்டு சிலர்லாம் சொல்லுவாங்க கோஸ்ட் அப்படிங்கறதுலாம் இல்ல, தீய சக்தி அப்படிங்கறதுலாம் இல்ல, நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களே பல தடவை சொல்லியிருக்கோம் அப்படி. ஆனா எங்களுக்கு ஒரு சப்போர்ட். 2018 கல்யாணம் ஆச்சு. 2019 நாங்க ஒரு ட்ரிப்பு போனோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நைட்டு நான் தனியா இருந்துச்சு உச்சா போக மாட்டேன். ஆனா அந்த சம்பவம் அந்த மாதிரி இது வந்து ஜோக்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா எப்படி சொல்றது, இப்ப நாங்க சொல்ல போற கதை வந்து வியூஸ் போகுங்கிறக்காகவோ, உங்களுக்கு திகில் ஆகுங்கிறக்காகவோ, உங்களுக்கு பயம் வரும் அப்படிங்கறக்காகவும் நாங்க எக்ஸாஜரேட் பண்ணி எதுவுமே சத்தியமா சொல்ல போறது கிடையாது. ஒரு விஷயம் நிஜமாலுமே எங்களுக்கு நடந்தது. இந்த கெஞ்ச பைய கூட போய் எனக்கு வந்த பிரச்சனை நான் சொல்ல போறேன். என்னாச்சு அப்படின்னா, நான் அப்ப காசெல்லாம் இருக்காது, ரொம்ப பேசாத, பேய பத்தி மட்டும் பேசுவோம், என்ன பேய மாத்தாத. என்ன சரி சரி ஸ்டார்ட் பண்ணலாம். என்னாச்சுன்னா, இது ஆக்சுவலா சீரியஸா பண்ணலாம். சீரியஸான கதை தான். இப்ப பாருங்க உங்களுக்கு சீரியஸ் ஆகும். 4 பெட் புக் பண்ணி வச்சுக்கோ. எதுக்கும் ஆஸ்பத்திரியில. கைஸ் எனக்கு கொஞ்சம் நட்டுக்கள் இருந்துச்சு கைஸ். என்னன்னா, 2018 செப்டம்பர்ல வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோடனே நாங்க வந்து பெருசா எங்கேயுமே, பெருசா இல்ல இப்ப வரைக்கும் எங்கேயுமே பெருசா போனது கிடையாது. நாங்க டவுனுக்குள்ள சுத்திட்டு தான் இருக்கிறோம் டெய்லி. தம்பி, சுவிட்சர்லாந்து, மணாலி, மால்தீவ்ஸ், அங்கெல்லாம் போய் என்ன பண்ண போற? சந்தோஷமா இருக்கிறீங்க இங்க? இல்ல, வீட்டுக்குள்ள தாண்டி சந்தோஷம் கிடைக்கும். வீட்டுக்குள்ளதான் நம்ம கிடைக்கும் பார்த்தா சொந்த வீடே சொர்க்கம். அதுக்கு சொந்த வீடு இருக்குன்னு வச்சிருக்கேன். சும்மா கோஸ்ட் கதையை சொல்ல விடுறோம். ஸ்டார்ட் பண்ணு. 2018 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பெருசா இப்ப வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 டே ஸ்டே அந்த மாதிரி தான் போயிருக்கோம். பெருசா லாங் ஸ்டே, ஒரு லாங் வெக்கேஷன் அந்த மாதிரி மாச கணக்குல போய் எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கிட்டு இல்ல வீக்லி ஒரு 4 nights 3 days அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. நானே போனது இல்லடி. இப்பெல்லாம் போவாங்க. கோவா எத்தனை நாள் போனேன்? கோவா வந்து 2 நாளா 3 நாளா தான் போனேன். இங்க இருந்து மொத்தமா எத்தனை நாள் வீட்டை விட்டு வெளியே இருந்த? அது ஒரு வாரம் இருந்தேன். கைஸ் ஒரே ஒரு நிமிஷம். அது பசங்க கூடடி. ஆல்பர்ட் போயிடுவாங்க. ஆல்பர்ட் இப்படிலாம் பண்ணா நம்ம கதையை சொல்லுவோம். ஆல்பர்ட் இரு ஆல்பர்ட். ஓ பசங்க கூடனா அப்ப நீ போவ? இல்ல இல்லங்க, இது கோஸ்ட் கதை இல்ல, என்னோட டைவர்ஸ் கதை. சரி சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப வந்து என்னாச்சுன்னா, பெருசா எங்கேயுமே போனதில்லை. இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஆயிதானே மேரேஜ் ஆச்சு. அதனால அந்த டைம்ல எங்கேயும் போறதுக்கு அமௌண்ட்டும் இல்லை. திடீர்னு ஆயிடுச்சு. ஒரு 2 நாள்ல பிளான் பண்ணி கல்யாணம் அப்படிங்கும்போது அமௌண்ட் இல்லை, ஃபேமிலியும் கோஆப்ரேஷன் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால எங்கேயுமே போகல. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை கிளம்பி போயிட்டேன் ஒரு 1.5 மாசத்துல. அங்கே வந்து எனக்கு ஜாப் ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அப்புறம் ஆல்பர்ட் வந்து அப்போதான் புதுசாக ஒரு கம்பெனி மாறி இருந்தாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அதனால அங்கே லீவ் கிடைக்காதுன்னு சொல்லி ஆல்பர்ட் கண்டினியூஸாக அங்கே போயிட்டாங்க. இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நான் வேலை செஞ்ச கம்பெனியில் வந்துட்டு வருஷத்துக்கு ஒருக்கா வெக்கேஷன் கொடுப்பாங்க, 10 நாள் வெக்கேஷன். நல்ல கம்பெனி. அந்த கம்பெனி கொரோனால வெளுத்து மூடுற நாள் நிலைமை ஆயிருச்சு. அந்த வெக்கேஷன் அப்போ வந்து ஆல்பர்ட்டும் நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. சரி எங்காவது ட்ரிப், அப்போ நம்ம வந்து பிசினஸும் பண்ணணும், நம்மளுக்கு வந்து இதுக்கும் காசு வேணும். அதனால கம்மி பட்ஜெட்ல எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடலூர் போகலாம். ஊட்டி போயிட்டு கூடலூர் போயிட்டு வரும்போது கூடலூர்ல இருந்து மைசூர் ரோடு வரைக்கும் போயிட்டு உள்ள அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கலாம். பைக்ல போனோம், போய் பாட்டு அப்படி வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். எப்படி போனோம்? சத்தியமங்கலம் போயிட்டு பைக்ல போனோம். அதான் பைக்ல தான் சத்தியமங்கலம் வழியா போயிட்டு திரும்பி வரும்போது தான் கூடலூர் வழியா வந்தோமா, இல்ல போகும்போதே கூடலூர் போயிட்டோமா? போகும்போது எப்படி போனோம் அப்படின்னா, ஊட்டி வழியா போய் கூடலூர் போயிட்டு வரும்போது சத்தியமங்கலம் வழியா இறங்கிட்டோம். அப்படி மைசூர் ரோட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து பந்திப்பூர் அப்படி அந்த மாதிரி இறங்கிட்டோம். என்னாச்சு அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ட்ராவல் பண்ணி
ஒரு கூடலூர் வந்து காலையில் கிளம்பி ஒரு 7 மணிக்கு வந்து அந்த மாதிரி கூடலூர் ரீச் ஆகிற மாதிரி போயாச்சு. போயிட்டு ஆல்பர்ட் சொன்னான். ஆல்பர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் இருந்தாங்கன்னு சொன்னால, ஒரு கம்பெனி மாறி இருந்தாங்கன்னு. அது வந்து சர்வீஸ் ஜாப், ஊராக போகணும். அப்போ வந்து போகும்போது கூடலூரில் போயிருந்தாங்க. அங்கே வந்து கம்பெனி ஒரு ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு, ரூமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ இவனை நம்பி அதே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே ரூமே கிடைச்சிச்சு. நான் ஸ்டே பண்ணி இந்த ரூமே கிடைச்சது அப்படின்னு சொன்னான்னு தான் நானும் நம்பி போய் தூங்கினேன். போய் படுத்த நம்மளுக்கு போனதுலேருந்து ஒரு ப்ரைவசி இருக்கும்ல, கேமராலாம் இருக்கா அப்படிங்கிறது, அதெல்லாம் இப்போ இருக்குமாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு 90s வளர்ந்தவங்க அப்படி தானே இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி போனதுலேருந்து ஒரு மாதிரி ஏதோ மனசு வந்து ஒரு மாதிரி பாரமாகவே இருந்துச்சு. இல்லை ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், நம்மளோட மனங்கெட்ட மைண்ட் எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்குமா. இல்லை, இது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு அந்த ரூம்குள்ள. நான் வந்து இவள்கிட்ட சொல்லலை, இவன் வந்து எங்கிட்ட சொல்லல. நான் என்ன யோசிச்சேன்னா, ட்ரிப் வந்திருக்கோம், அவன்கிட்ட சொல்லி மூட் ஸ்பாயில் பண்ண வேணாம். அவரும் அதே தான் யோசிச்சிருக்காரு, நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம் அவளை, அதனால நம்ம பயமுறுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அந்த ரூம்குள்ள. போகும்போது இல்லை, அங்கே இருக்கும் போது நான் பாட்டுக்கு போயிட்டு சரியான டயர்டு இருந்து பைக்ல போனதுனால ரொம்ப டயர்டு போயிட்டு நான் வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டேன். அந்த டயர்ட்லயும் மனுஷனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. 2 பேரும் வந்து உருண்டு படுக்கிறோம். அந்த பெட்டு வந்து தேங்காய் நார் பெட்டு ஹோட்டல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அப்போ நாங்கள் தலை வைக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா குழியா இருந்துச்சு, பள்ளமா. அதனால தான் எங்களுக்கு தூக்கம் வரலையோ, கால் வந்து மேலே தூக்குற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் தூக்கம் வரலையோ ஒரு வேலை அப்படி சொல்லிட்டு, சரி அந்த பக்கம் தலை வச்சு படுத்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லி அந்த பக்கம். இந்த மாதிரி நாங்களும் வந்து இதை பண்றோம், அதை பண்றோம், இப்படி பண்றோம், அப்படி பண்றோம், அலசரம் 6000, தூக்கமே வரல. அப்படியே டைம் போயிட்டு அடுத்த நாள் நாங்க மறுபடியும் கிளம்பி இன்னொரு 150 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்லாம் இல்ல 300 கிலோமீட்டர் பக்கம் நாங்க டிராவல் பண்ணோம். அப்படி ஓட்டணும். அதனால வந்து தூங்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நாங்களும் இங்க படுக்கிறோம் அங்க படுக்கிறோம், ஒன்றும் வேலையாகல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல டயர்ட்ல நம்மளை தாண்டி நம்மளுக்கு தூக்கம் வரும்ல, அப்படி வந்துட்டு 2 பேரும் கண்ணை மூடுறோம். ஒரு 10 நிமிஷம் யாரோ வந்து செத்து மேல ஃபேன்ல தூக்குல தொங்குற மாதிரி. நம்மளுக்கு வந்து அது கனவு கிடையாது. அப்பதான் கண்ணை மூடணுன்னே நம்மளுக்கு வந்து ஒரு விஷுவல் மாதிரி வருது. இல்ல இவளுக்கு ஒரு விஷுவல் மாதிரி வருது. வந்துச்சுன்னா மேலே யாரோ ஃபேன்ல வந்து தூக்குல இப்படி தொங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஃபோன் பண்றாங்க, வந்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. இதே மாதிரி வருது. கண்ணை மூடுனா வருது. சரி, நம்ம இமேஜினேஷன் தான் போல. அப்படி இருந்தால் ஆல்பர்ட்டுக்கும் தானே தோணணும், ஆல்பர்ட்டுக்கும் தோணல, நம்ம இமேஜினேஷன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணி படுத்துட்டு இருக்கேன். உனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சு? எனக்கு யாரோ செத்து போய் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ யாரோ செத்து இருக்கிறாங்க அந்த இதில், அங்கே ரூம்ல செத்து இருக்காங்களா இல்லை அந்த ஹோட்டல்ல ஏதாவது அப்படிலாம் தெரியல. ஆனால் எனக்கு வர வழியில ஏதாவது ஏறி வந்துருச்சானு தெரியல. பயங்கரமா எனக்கு அப்படி கொஞ்சம் பயமா இருந்தது. யாரோ செத்து இருக்கிறாங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, கண்ணை மூணா டிஸ்டர்ப் பண்றாங்க வந்து அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்துட்டு நம்மளை தாண்டி ஒரு டிராவல் டயர். ஆக்சுவலா நாங்கள் ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தது போதும் நான் பயந்துட்டு தான் இருந்தேன். யாரோ வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ, ஏறி உட்காந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு. அந்த டிராவல் டயர்ட் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 12 மணிக்கு மேலே எங்கனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே கண்ணை சொருகுது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து 2 பேருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்லீப்புக்குள்ள போகும்போது ஆல்பர்ட் கரெக்டா வந்து யாரோ தூக்குல தொங்குறாங்க அப்படின்னு வந்து அந்த இது யாரோ தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. முடிய புடிச்சு யாரோ இப்படி இழுக்குறாங்க. தட்டு போட்டு அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு பார்த்தா இந்த பக்கி பயப்புல என் முடிய புடிச்சு இழுத்துட்டு இருக்குது. ஏன் இழுத்தேன் அப்படின்னா, அதே விஷுவல் அதே மாதிரி மாறாம என்னோட கனவுலயும் அதே டைம்ல வந்துச்சு. நான் பயந்துட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல, பிடிக்க முடிதான் கிடைச்சது. எப்படி எழுப்புறது, ஆல்பர்ட் அப்படின்னு முடிய கொத்தோட பிடிச்சிட்டேன். அப்பா ஆல்பர்ட்டுக்கும் அதே விஷுவல் வந்திருக்கு. எந்திரிச்சு உட்காந்து நான் சொல்றேன், ஆல்பர்ட் எனக்கு வந்து யாரோ தூக்குல தொங்கி சொல்றா அந்த மாதிரிலாம் சொல்றா. கீழே அந்த மாதிரி பார்க்கிங்ல வந்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க அப்படிலாம் சொல்றா. வெளியே போயிருங்கன்னு யாரோ சொல்றாங்க, ஆல்பர்ட் போங்க இல்லைன்னா உங்களை கொன்றுன்னு சொல்றாங்க. நான் வந்து இவ்வளவு பயமுத்த கூடாதுல, எனக்கு தோணுச்சு அதே விஷயம். அப்பதான் தோணுச்சு, நானும் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு சமாதானப்படுத்தணுமே, இவ்வளவு பயமுத்திடக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு நான் இவ்வளவு கூட்டிட்டு போய் வெளியே உட்காந்துருந்தேன்னா அது நல்லா இருக்காதுல்ல. தைரியமாரு, ஒன்றும் இல்லை நான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பேசி சமாதானப்படுத்திட்டு தூக்கம் வரல. கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் ஒளாத்துறது, எந்திரிச்சு போன்றது அப்படி வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். 5 மணி ஆனோடனே போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எவ்வளவு காலையில பைக் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்கிருந்து கிளம்பி ஒரு 1/2 மணி நேரத்துல ஆல்பர்ட் சொல்றாரு, எனக்கும் அதெல்லாம் வந்துச்சுடி, சொன்னா நீ பயந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இது பண்ணோம். 2 பேர்த்துக்குமே வருது அப்படின்னா வந்து ஏதோ நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு. அது வந்து கனவுன்னு சொல்ல முடியாது. யாரும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து
வந்து அதை பண்ணி காட்டிட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அதுக்கப்புறமும் அந்த நாள் ஃபுல்லா நெகட்டிவிட்டியா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து கழுத்துல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும், அது மேபி ரெஸ்ட் இல்லாமங்கனால கூட இருக்கலாம், பயங்கரமா பெயின். அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் எப்பயுமே நான் வந்து ட்ரிப்பு போனேன்னா, ட்ரிப்பு போறேனோ இல்லையோ சாப்பிட்றதுக்காகவே போவேன். அன்னைக்கு வந்து காலையில சாப்பிட்டது எனக்கு எதுவுமே வேணாம், என்னை வீட்டுல கொண்டு போய் விடு அப்படின்னு வந்து தயிர் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்து. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமா இருந்துச்சு. நீங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜியை நேர்ல பார்த்துருக்கீங்களா? அந்த அவுஜா போர்டெல்லாம் வச்சு விளாண்டா நெகட்டிவ் எனர்ஜி வருமான்னு சொல்லுங்க. நான் வந்து வச்சு விளாட போறேன். வச்சு என் புருஷன் மேலவா என் புருஷன் மேலவா அப்படின்னு சொல்ல போறேன். என் புருஷன் உனக்கு பிடிச்சிருந்தா கூட்டு போயிரு அப்படின்னு சொல்ல போறோம். இது வந்து நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ப்ராமிஸா இல்ல, சத்தியமா எங்க வாழ்க்கையில் நடந்தது. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது எதிர்ச்சியா நடந்திருக்கா? நான் வரல, சாவடிக்க பாக்குறான் கைஸ். அவன் 2வது கல்யாணம் பண்ணி பாக்குறான். வாய்ப்பே இல்ல திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணி பாருங்க. நீ போ உன்னை நான் போவேன்னு சொன்னேன், என்னையா கூப்பிடுற? நான் கூட்டு வந்துட்டேன்னா வீட்டுக்கு யாரையாவது உன்னையுமே வெளியே வச்சுருவேன். நீ கூட்டு நீ பேயெல்லாம் கூட்டு வர மாட்டேன் பொண்ணு வேண்டாது. ஸோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. 2 பேர் ஆல்பர்ட் வந்து நான் வந்து இந்த முடி இப்படி பிடிக்கிற டைம்ல 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தாட்டு. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து இன்னுமே இருந்துச்சு. ஆல்பர்ட் வந்துட்டு கையை இப்படி பிடிக்கிறாங்க, நான் வந்து ஆல்பர்ட் தலையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த நான் இவ கையெல்லாம் பிடிக்கல, நான் எனக்கு அந்த விஷுவல் வந்துட்டு இருக்க டைம் நீ பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்ட முடிய. நான் என்னை யாரும் போட்டு தள்ளுறாங்க நினைச்சிடாரு. இவ முடிய பிடிச்சி இழுத்துருக்கிறா அந்த டைம்ல. யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நெகட்டிவா வந்துட்டு இருக்கும்போது முடிய பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? வந்துருச்சு ஆனா இது வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப பயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த வீட்டுக்கு வந்து நான் எப்படி அதை விட்டு வெளியே வரவே முடியல. இப்ப நாங்க சிரிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு போனோம்னா நான் எப்படி போவேன் தெரியுமா? யாரும் இல்லை போவோம், அப்படி போயிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து ஒரு பயம் தான். இப்போ வரைக்கும் வந்து நடுராத்திரி எந்திரிச்சு எங்கேயும் போக மாட்டேன், 8 மணிக்கு மேல தனியா போக மாட்டேன். ஒரு மாதிரி இன்டர்னலாக ரொம்ப வந்து பயம் வந்துருச்சு, ரொம்ப வீக் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் சிரிச்சிட்டே சொல்கிறேன், ஆல்பர்ட்டோட துணை இல்லாமல் வந்து என்னால் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வியானோட வாயில் அடிபட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துட்டான். வலிக்குதாம்மா? யார் தள்ளி விட்டா? சைக்கிள் அடிச்சிடலாம். நான் தான் தள்ளி விட்டேன். ஆக்சுவலாக தள்ளி விளையாண்டுருந்தான். இப்போ 2 பேரும் எப்பவும் போல. அப்போ சைக்கிள் வந்து இந்த ஷூ மேலே இது மேலே ஏறி கவுந்துருச்சு, பைபிள் விழுந்துட்டான். ஸோ தட் வந்து டாக்டர் வந்து ஐஸ் பேக் வச்சா சரியாயின்னு இருக்காங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய். பாய் சொல்லுமா? கையாட்டிருங்க. பாய். நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன், அது கூடாது. ஒண்ணுமே மூஞ்சியே தெரியல. ஏய் போறடிக்காத. இது என்னது? ஆச்சரியப்படுற மாதிரி வேப்பன் அடிக்கிறியா? என்ன பண்ற? பயந்தவன் அக்கா வருதா? இல்ல தம்ப்நெயிலுக்கு போஸ் கொடுக்குறாளா? அதனால கட்.